இந்த இதில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா டிக்ஷனரிஸ் பார்க்க போகிறோம். டிக்ஷனரினா என்ன பண்ணுறதை பார்க்க போகிறோம். டிக்ஷனரி வந்து என்ன பண்ணோம்னா ஒரு கீ வேல்யூ பேரை ஸ்டோர் பண்ணும். ஒரு வேல்யூ இருக்குன்னா அதுக்கு ஒரு கீ, நம்ம அந்த கீயை வச்சு தான் அந்த வேல்யூ வந்து ஆக்சஸ் பண்ணுவோம். எப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வேரியபிள் நேம் நம்ம ஏதாச்சும் நம்ம எப்போயும் ஏ தான் யூஸ் பண்ணுவோம். இந்த வாட்டி சும்மா ஒரு சிமிலாரிட்டிக்கு டிஃப்ரென்ஸுக்கு கே யூஸ் பண்ணோம். கே ஈக்குவல் டு கர்லி ப்ராக்கெட்ஸ் செட் யூஸ் பண்ண மாதிரி கர்லி ப்ராக்கெட்ஸ் போட்டு என்டர் கொடுத்துருங்க. இப்போ வந்து கீ வேல்யூ நான் வந்து நேம்னு கொடுக்குறேன். கீ கொடுத்தாச்சு. இப்போ அதுக்கான வேல்யூ வந்து செமிகாலன் கொடுத்துட்டு வேல்யூ நான் வந்து ராகேஷன் கொடுத்துட்டேன். அடுத்த கீ என்ன கொடுக்கலாம்னா லிவிங் சிட்டி கொடுக்குறேன். அதே மாதிரி செமிகாலன் கொடுத்துட்டு சென்னை. ஸோ நீங்கள் கமா போடணும். ஒரு கீ வேல்யூ பேர் முடிச்சதுக்கப்புறம் நம்ம இங்கே ஒரு கமா கொடுக்கணும். ஸோ நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டோம். வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். பிரிண்ட் கீ அப்படின்னு பிரிண்ட் பண்ணனா இப்போ வந்துருச்சா? கீ வேல்யூ இதோட டைப் பார்க்கலாம். டிக்ட்னு வந்துருச்சா? டிக்ஷனரி. நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்கலாம்னா லென்த். டூன்னு வந்துருச்சு. டோட்டலாக 2 கீ வேல்யூ பேர்ஸ் இருக்கு. டிக்ஷனரிக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்னா டிக்ஷனரி வந்து ஆர்டர்டு, நம்ம இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு அதை வந்து ஆக்சஸ் பண்ணலாம். லைக் வந்து செட்டில் வந்து அன்ஆர்டர்டாக இருக்கும், ரேண்டமாக இருக்கும். பட் டிக்ஷனரியில் ஆர்டர்டாக இருக்குது. இங்கே நம்ம வேல்யூஸை வந்து சேஞ்ச் பண்ணலாம், சேஞ்சபிள். ஆனால் இங்கே டூப்ளிகேட்ஸை அலோவ் பண்ணாது. இதுதான் வந்து டிக்ஷனரியோடைய ப்ராப்பர்ட்டிஸ். டிக்ஷனரி வந்து மல்டிபிள் டேட்டா டைப்ஸ் ஸ்டோர் பண்ணும். இதுவே நான் இங்கே கீக்கு சிட்டிக்கு பதிலாக நான் 3ன்னு கொடுக்கலாம், இங்கே நான் 1ன்னு தரலாம். இந்த மாதிரி நான் வந்து மல்டிபிள் டேட்டா டைப்ஸ் லைக் நான் இங்கே வந்து ட்ரூன்னு கொடுக்கலாம். மல்டிபிள் டேட்டா டைப்ஸை இது ஸ்டோர் பண்ணும்.